இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நியூஸை போட்டாங்க. ஆமாங்க, நம்ம தெறி படம் வந்து ஜான் 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற அந்த படம் இப்போ ஜான் 23க்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அஜித்குமாருடைய மங்காத்தா படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்மளுக்கு ஜனநாயகனை சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ரிலீஸ் வந்து இப்போ ஒரு நியூ ட்ரெண்டாக மாதிரி அப்பப்போ ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்குமே இங்கே வந்து இதுதான் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா தேட்டரில் படம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜான் 23 2 பேர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு என்ன அப்படி சொல்லணும்னா, பொங்கல் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஏன்னா தலை படமாக இருக்கட்டும், தளபதி படமாக இருக்கட்டும், 2 பேர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு கிளாஷாக பார்த்து எங்கள் படம் தான் ஓடும், எங்கள் படம் தான் ஓடும், உங்கள் படம் ஓடாது அப்படின்ற மாதிரி சில டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 படமும் ரிலீஸ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, தலை ஃபேனோ தளபதி ஃபேனோ அது தேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி 2 படங்கள், அந்த 2 படமும் ஒரே நாள் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 2 பேர் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா, விஜயகுமார் போலீஸ் ஆஃபீஸர், இந்த சைடு விநாயக் மகாதேவ் போலீஸ் ஆஃபீஸர். பட் ஆனால் அந்த கேரக்டரோட ஷேட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அஜித் அவர்களுடைய போலீஸ் கெட்டப்ஸில் அவர் நடித்த படங்களில் ஒரு தரமான படம்னா அது நம்ம மங்காத்தா தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம அப்படியே பண்ணோம்னா, நம்ம விஜய் அவர்கள் நடித்த போலீஸ் கெட்டப்ஸ் படத்தில் சூப்பரான படம்னா அது தெரியுதான். ஸோ இந்த 2 படங்களும் ஒரே நாள் கிளாஷ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 2 படத்தையும் போய் பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதில் எதுவும் அது ரிவெஞ்ச் இது அப்படின்ற மாதிரி போட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லபடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த 23ஆம் தேதியிலேருந்து எத்தனை நாள் படம் வருதோ அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு வந்தேன். ஸோ இந்த நியூஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக டப்புன்னு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்குள்ள வீடியோ இன்னொரு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.